யாரையுமே காணவில்லை. எங்கு சென்றிருப்பார்கள் தெரியவில்லை. தேடி வரும் வேலையை நாங்க மூட்டமாக ஒத்துறீங்க. ஆனா ஆலியா வித்தியாசமான சிலைகள் அழகான சிலைகள். அழகான சிலை. இந்த சிலை செஞ்ச சிற்பி யாரு? சிற்பி இல்லப்பா, முத்து. முத்து சிற்பிடா, சிற்பி. சிற்பி சிற்பிப்பா. சிலைன்னு ஒண்ணுதான் சிலைக்கு சுச்சி இருக்கும். சுச்சி இருக்கும். முதல் சிலைக்கு போனீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணதே ஆடுங்க. அது அப்படிதான் இருக்கும். அது 11 ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்போம். அது எங்க போய் முடியும் தெரியல. அதேதான் முதல் சிலை சுவிட்ச் என்ன போட்டு போறோம். முதல் சிலைக்கு போடு. உடம்புல்லா சுற்றிதான் பார்த்தே இல்லையா? பார்த்தே இல்லையா? அதை நம்ம பாக்குறப்பா. நீ இதாங்க சூத்து காட்டு மாதிரி அத்தான். கம்மியாட்டியா அருவி காட்டு பையா சூத்து காட்டு மாதிரி என்னையும் மாத்துறாங்க. அதான் மாத்தலப்பா, ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இதுக்கு சூத்து எங்க தெரியல. எங்க கை வச்சாலும் ஆடாது. எங்க கை சுத்திக்கிற மட்டும் வச்ச கொடுத்தானப்போ கண்ணா முன்னாடி மொத்தம் சுவிட்ச் தான் அது. அந்த பொம்மை என்னதான் சொல்லுது? என்ன சொல்லுங்க? என்ன சொல்ற அதுக்கே தெரியல. அத சொல்றாரு பாரு. என்னவா? என்னன்னு கேளு. அந்த என்ன தெரியவா? நீ வேற கம்ப்ளீட், நீ வேற இரண்டாவது சிலை. இரண்டாவது சிலை என்ன சொல்றது கேள்றான். மாசமாகறான்னு தெரியல. மாசமாகறான்னு தெரியல. அது அப்படிதான் வந்துருச்சு. இரண்டாவது சிலை என்ன உரைக்கிறது? என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? எனக்கு 5 பேர் வந்தா 10ஆவது 10 பேர் வாங்க வாரி வாரி அப்படின்னு அந்த சிலையா? பார்க்க சொல்லவே கண்ணு பொறுக்கிற அளவு செஞ்சுக்கணும் அந்த சிலையை. என்னடா சொல்றது? சிலைகள ஒரு வித்தியாசமா இருக்குது. அது கூட சார் என்ன சொல்லுது? என்னடா சொல்லுது? என்ன உரைக்கிறது? இந்த பங்கதான் ஒயின் ஷாப். இப்படியே காட்டிங்க கல்ல சைஸ்ல இருக்குது. அது குட்டி கல்ல பார்த்து செஞ்சுக்கிறாரு. கை வீசி கடைக்கு போலாம், கை வீசி மிட்டாய் வாங்கலாம், கை வீசி இந்த சிலை என்ன உரைக்கிறது? ஆமா என்னடா பாருங்க. காஞ்சிபுரம் பச்சப்பா சரவணாஸ் எல்லா சிலையும் சரி ஒரு மினிமான கல்லா பாத்துக்கிறான். இந்த சிலைக்கு கல்லு எங்கேயோ ஸ்பெஷலா தேடி ஏட்டாந்து இருப்போம். என்னடா 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 சொல்றீங்க? என்ன இது வித்தியாசமா வித்தியாசமா சரியாகுதாடா? திருப்பி ஆன் பண்ணு. பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய இந்த 6 சிலைகளும் நம்முடைய நாட்டில இருந்தால் தூக்கலாம்.
இவர்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? எதற்காக இங்க வர காரணம் விசாரிச்சுட்டு வாடா. யாரடி உங்க பேரடி? சீக்கிரம் போர். யாரு நீங்களா? நாங்க தேவ சபையில நாட்டியம் ஆடுற பெண்கள். தேவ சபையில நாட்டியம் ஆடுவோம் நாங்க. நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள்? ஆமா ஆமா. ஊர்வசி. ஊர்வசி உள்ள பேசுறாங்க. புளிச்சாட அடி சுடுறாங்க. சுட்டு போடு. நீ வேற ஊர்வசி. ஊர்வசி அவள் யாரு? அரே வை எனது பெயர் அம்பை. இவதானா? நீ யாரு? மேனகை. மேலகர காயா. மேலகர காயுடா. கீழகர காயா. கண்ணாடி மேனகை. மேனகை. ஊர் நீங்க வர காரணம் சரி. 3 பேர் இங்க வர காரணம் நடிகை. ரம்பா, ஊர்வசி, மேனகா. உங்களுக்கு 3 பேர் இங்க வர காரணம் என்ன? நாங்க தேவசபை நாட்டியம் வந்தோம். தேவசபை நாட்டியம்? ஆமா. தேவசபை நாட்டியம் ஆடுறோம். இமாச்சலத்துக்கு ஏண்டி வந்தீங்கன்னு தெளிவா தானே கேக்குறான். ஊர்வசி 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 காரணம் என்ன? யாரோ பாதாள கோட்டை வீர மண்டலேஸ்வர தவத்தை சொன்னாங்க. அவங்க தவத்தை கலைக்க வந்தோம். வீர மண்டலேஸ்வர
மயப்பதற்கு மூணு பேருக்கு என்ன தகுதி கட்டிய கவனை காட்டி கொடுத்த தேவடியா பிள்ளைக்கு சமமான படுக்க கொடுத்த தேவடியா இவன் அப்பேற்பட்ட இவரு வாதே ஏண்டா ரம்பாதாஸ் தாசி அவன் தாசி தான் பின்னா இவள் யார்? தான் கட்டிய கணவனையை காட்டி கொடுத்த தேவடியார். உங்களுக்கு என்ன மரியாதை இந்த இடத்துல வந்து எங்க அண்ணனுடைய தவத்தை கற்பதற்கு என்ன தகுதி இருக்குது? இவள் யார்? எப்பேற்பட்டவள் தெரியுமா? ஒரு நேரத்திலே ரம்பை உருவாக்கி நாடக திரோத்தம் என்று சொல்லக்கூடிய 4 நாட்டிய மாதர்களும் பூலோகத்தின் அழகை ரசிப்பதற்காக பூலோகத்தில் சொன்னார்கள். மூவரும் ஒரு திசையாக சென்றார்கள். இந்த தேவடியா மட்டும் தனி பிரிஞ்சுட்டா. இவன் மட்டும் தனி பிரிஞ்சு பூலோகத்தின் அழகை ரசித்து வந்தார். அந்த நேரத்திலே உலகத்திலே ஒரு ஊரிலே சிற்றூரிலே சூதாடுவதைய வழக்கமாக கொண்டிருந்தான். அவன் பெயர் சுதன். சில பேர் சகன் சொல்லுவாங்க, சில பேர் சுகன் என்றாங்க. அந்த சுகனாகப்பட்ட என்ன செய்தான்? அனுதினமும் சூதாடி பிழைப்பது வழக்கம். சீட்டாரத்து தாயாரத்து அந்த மாதிரி. ஏன்னு கேட்டா இவன் யாரு? அனுதினமும் பெருமாளை வணங்குவது வழக்கம். பரம பெருமாளுடைய பக்தன். நாராயணனை வழிபாடு செய்து கொண்டிருந்தான். நாராயணன் பேரை சொல்லி அனுதினமும் சூதாடுவது வழக்கமாக கொண்டிருந்தான். அப்படி வழக்கமாக கொண்டிருக்கும் போது அவனிடத்திலே வருபவர்கள் எல்லாம் போட்டு செல்வார்களாம் சூதாட்டத்திலே. அவனை பார்த்தாலே போய் விடுவாங்க. யாருன்னா பாப்பா சீட்டாளன்னு கூட்டா கூட வரமாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆளு பார்த்தான் ஒரு நாள் யாருமே சூதாட வரவில்லை. அந்தவா கோவிந்தா வைகுந்த வாசா, இது என்ன சோதனை? இன்றைய தினம் எனக்கு சூதாடுவதற்கு யாருமே வரவில்லையே, என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் இந்த ரம்பையாகப்பட்டவர் அங்கே வந்தார். சகனுடைய அழகை பார்த்தார், மயங்கினார். சகனானவன் பார்த்தான், ரம்பையுடைய அழகிலே மயங்கினார். இருவரும் ஒருவரை காதல் வயப்பட்டார்கள். காதல் வயப்பட்ட பிறகு என்ன நடந்தது? திருமணமானது நடந்தது. திருமணத்தை செய்து கொண்டால் சில காலங்கள் பூலோகத்திலே சகன கூட வாழறா. அப்படி சுதரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த ரம்பையானவருக்கு அழைப்பு வருது. மேலோகத்து யார் அழைப்பது? தேவேந்திரன் அழைக்கிறான். அப்படி அழைக்கும் போது ரம்பையினுடைய நாட்டியம் அங்கே அரங்கேற வேண்டும். புறப்பட்டால் தேவலோகம். புறப்படும் போது சுதனாகப்படும் சொன்னா, ரம்பா நானும் தேவலோகத்திற்கு வரப்போகிறேன். மானிடர்களுக்கு தேவலோகத்தில் அனுமதி இல்லை. உடனே பார்த்தால் இந்த ரம்பையானவர் என்ன செய்தால், அழகிய ஒரு மலர் மாலையாக சகனை மாற்றினால், தன்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொண்டால் புறப்பட்டால் தேவலோகம். அப்படி தேவலோகத்திற்கு புறப்பட்டு தேவலோகத்தில் அழகான நாட்டியத்தை யாரு கொண்டிருந்தார்? கழகத்திற்கு இவன் நாகராகப்பட்ட என்ன செய்தார்? தேவேந்திரா என்றும் இல்லாமல் இன்றைய தினம் தேவலோகத்திலே நரவாடை வீசுகிறது. யாரோ மனிதன் வந்திருப்பது போல் தோன்றுகிறது என்று கழகத்தை துவங்க ரம்பையுடைய கழுத்திலே புதிதாக ஒரு மாலை இருந்ததை கண்டான் தேவேந்திரன். ரம்பா, உன்னுடைய கழுத்திலே என்றும் இல்லாத என்ற தினம் புதிதாக ஒரு மாலை இருக்கிறது என்னென்று உரைக்க ரம்பையானவள் என்ன செய்தாராம்? அந்த மாலை கைக்கு போட்டா அழகா எழுதி நிற்கிறான். அந்த சுகனாகப்பட்டவர் பார்த்த உடனே என்னன்றா, சுவாமி பூலோகத்திற்கு சென்றேன், இந்த ஆளுடைய திருமணம் செய்து கொண்டேன், தேவலோகத்திற்கு அனுமதி இல்லாத காரணத்தால் இவன் மாலையா மாத்தி கொண்டாட்டுன்னு தான் கட்டிய கணவன் என்று பாராமலம் காட்டி கொடுத்த செவிடியா இவன் வந்துக்கிறான். ஆனா இவளாவது பரவாயில்லப்பா, யாரையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணா, யாரையோ ஒருத்தனை வச்சிருந்தா கல்யாணம் பண்ணா, இது பண்ணா காட்டி கொடுத்துறான். ஒரு பேரனுக்கு சமமானவன், பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமமானவனை படுகு கொட்ட சுத்தமான இவ்வளவு பரவாயில்ல. இந்த பெண்கள்லாம் நான் சண்டை போடுவாங்க. உனக்கு தான் தெரியும் இந்த கதை. என்ன கூட என்ன வார்த்தை கேட்பாங்க? மூலகத்துல இருக்கிற பெண்கள்லாம் இப்ப சண்டை போடுறாங்க. போய் போய் தேவடியா நீட்டாண்டி தேவடியா மாத்தி மாத்தி கேட்பாங்க. அதுக்கு பேரு தேவடியா கிடையாது, தேவருக்கு அடியார்கள். தேவர்களுக்கு அடியார்கள் யாரு? அப்புறம் அப்புறம் வேற சண்டை வேற வித்தியாசமா இருக்கும். ஒரு பொம்பளை அந்த பக்கம் நின்னுக்கும், ஒரு பொம்பளை இந்த பக்கம் நின்னுக்கும். நான் தான் பேசல, என்ன பேசணும்? அப்படி இல்லடா. தேவர்க்கடியார்கள், தேவர்க்கடியார்கள் என்றால் 33 கோடி தேவர்களுக்கும் இவங்க 4 பேர் உரிமையானவர்கள். யாரு எந்த நேரத்தில் கூட்டாலும் அவனாண்ட ஓடி போடணும். காற்று மாசத்துல நாய் அப்புறமா அனுப்புறோம். பேசுங்க கொஞ்ச நேரம். எங்க அனுப்புறேன்? அப்ப நான் ரொம்ப நேரமா தத்தல் போட்டுங்க. எங்க அனுப்புறேன்? ஏதோ ஒண்ணு அவர் போட கொடுத்துறீங்க. வேற என்ன பண்றது? அங்க பார்த்தார்
33 கோடி தேவர்கள் எந்த நேரத்தில் அழைத்தாலும் இந்த 4 பேர் அவன் ஓடி போகணும். அப்படி பணிவிடை செய்வார்கள். தேவர்களுக்கு அடியாளாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த 4 பேரிலே ஒரு நேரத்திலே நிவாத கவசர்கள் காலக்கேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாயாதிகள், ஒருவர் பங்காளிகள். நிவாத கவசர்களும் காலக்கேயர்களும் இருந்து 60 கோடி பேர்கள். எத்தனை பேரு? 60 கோடி பேர்கள் 33 கோடி தேவர்களோடு சண்டையிட வந்தார்கள். அப்படி போயிட வரும்போது கொஞ்சம் ஆட்டம் மாத்திரோம். ஆரம்பத்துல எங்க போயிருந்தா கதையை பாக்கி போச்சு. இன்னத்துக்கு ஆட்டம் மாத்திரோட்டமா பாடுங்கெல்லாம் கழுத்துக்கு அடிப்பேன். பாட்டு பாட போறாங்க. ஏன்னா வெறும் கதை சொல்லுங்க. வெறும் கதை. 33 கோடி தேவர்களோடு 60 கோடி காலக்கேயர்கள் நிவாத கவசங்களும் இணைந்து சண்டைக்கு வந்தார்கள். அப்படி போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. தேவர்களால் அந்த நிவாத கவச காலக்கேயர்களை அழிக்க முடியவில்லை. நிவாத கவச காலக்கேயர்கள் 60 கோடி பேரும் 33 கோடி தேவர்களோடு சண்டையிடும் போது தேவர்கள் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஜெயிக்காத காரணத்தை என்ன சொன்னாங்க? 60 கோடி பேரையும் யார் அழிக்க வேண்டும் என்றால் மானிடரால் அழிய வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்தார்கள். ஆகையால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் நடுவிருந்த 11 நாமதேயங்கள் படித்து 32 லட்சணங்கள் பொருந்திய அர்ஜுனனை அழைத்தான் தேவேந்திரன். ஏன்னா தேவேந்திரனுடைய பிள்ளை இல்லையா? ஆகையால் அர்ஜுனனை அழைத்தான். அர்ஜுனாகப்பட்டவன் என்ன செய்தானா? சென்றான் தேவலோகம். சென்று நிவாத கவச காலக்கேயர்களை பதம் செய்தான். எந்த ஆயுதத்தை கொண்டு? பாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொண்டு பதம் செய்து முடித்தான். பதம் செய்து முடித்த பிறகு என்ன நடந்தது? மகனே அர்ஜுனா, இன்றைய தினம் ஒரு நாள் தேவலோகத்தில் இருந்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுன சரிய தந்தையினுடைய வார்த்தைக்கு நீங்க தேவலோகத்திலே தங்குவதற்காக ஒப்புக்கொண்டான். ரம்பா, ஊர்வசி, மேனகா, 4 விதமான நாட்டிய மதர்கள் நாட்டியமானது அங்க அரங்கேற இந்த ஊர்வசி மட்டும் அர்ஜுனுடைய பார்த்து ஆடிங்கிறான். மீதி பேர்லாம் நாட்டியம் ஆடுறாங்க. இந்த செவடியா மட்டும் அவனையே பார்த்து ஆடிங்கிறான். பார்த்தான் தேவேந்திரன். ஐயம் கொண்டான். ஏன்னா அப்பனாண்டையும் போறா, புள்ளியும் பாத்துக்கிறாளே அப்படின்னு தேவேந்திரன் வெக்கப்பட்டு தலை குளிரான். அப்படியே ஒரு மயில் தான் புள்ளி சொல்ல பார்த்தான். அன்று இரவு முழுவதும் அர்ஜுனனோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊர்வசியாகப்பட்ட என்ன செய்தால் ஒரு அறைக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டான். அர்ஜுனாகப்பட்ட அந்த அறைக்கு அனுப்பினார்கள். அர்ஜுனன் கதவை திறந்து பார்த்தால் ஊர்வசியானவர் மணப்பெண் கோலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அம்மா, எதற்காக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம் கேட்ட அர்ஜுனன். அதுக்கு என்ன சொல்லலாம்? அர்ஜுனா, இன்று என்ன செய்தான்? அர்ஜுனா, இங்கு வர காரணம் அம்மா, இங்க வர காரணம் என்னவென்று அர்ஜுனன் கேட்க அதுக்கு இந்த ஊர்வசியானவர் சொல்லலாம். அர்ஜுனா, உன் மீது எனக்கு ஆசையானது வந்து விட்டது. எப்போது நாட்டிய நிகழ்ச்சியில உன்னை கண்டேனோ அப்போதே உன் மீது எனக்கு ஆசை வந்து விட்டது. வாடா சேரலாம்ன்றாளா இவ அர்ஜுனன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அர்ஜுனன் அதுக்கு என்ன சொல்றான்? அர்ஜுனன், அம்மா வேண்டாம், நீ என் தாய்க்கு சமமானவர். ஒரு விதத்திலே பார்ப்பதற்கு என் பாட்டி முறையாவது. ஆகையால் நீனும் நானும் ஒருவர் சேரக்கூடாது, வேண்டாம் என்று உரைக்க இவன் என்ன பண்ற? வலுக்கட்டாயமா வாடா வாடா வாடான்னு கூப்பிடுறான். அவன் வேணாம் 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 வெறுக்கு போறான். உடனே என்ன செய்தான் அர்ஜுனன்? அம்மா, இறுதியாக உரைக்கிறேன், என்னை விட்டு செல்ல முடியுமா முடியாது என்று அர்ஜுனன் கோபப்பட இப்ப கோபப்பட்டு என்ன சொல்றானா? அரே அர்ஜுனா, ஒரு பேடியை போல் ஒரு பெண்ணான நானே அழைத்து ஒரு பேடியை போல் வர மறுக்கிறாய் அல்லவா? ஆகையால் நீ பேடியாக போக கிடவது என்ன நடப்பது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. இது எல்லாத்தையும் ஓரமான
நின்னு பாத்துக்கிறான் பொட்ட பையன் ஒருத்தன் யாரு? தேவேந்திர மீச இல்லாத பையன் ஓர இருந்து பார்த்துட்டு என்ன சொல்றான், அடியே ஊர்வசி, என்னுடைய மகனுக்கு நீ சாபம் கொடுத்தாய் அல்லவா, இந்த சாபத்தை என்னுடைய தலைவலிமையா நான் குறைக்கிறேன் என்று சொல்லி, அர்ஜுனா எப்போது நீ நினைக்கின்றாயோ அப்போது மட்டும் இந்த பேடி உருவத்தை நிறுத்திக் கொள்ளலாம் என்று கொடுத்த சாபத்தை மாற்றி அமைத்தான் தேவேந்திரன். அந்த பேடி உருவத்தை அவன் எப்ப எடுத்தான்? 12 ஆண்டு கால வனவாசம், ஓராண்டு காலம் அஜ்ஞானவாசத்தை முடித்தார்கள். அஜ்ஞானவாசம் எந்த நாட்டுல செய்தார்கள்? வனவாசம் காட்டுல வாழணும். அஜ்ஞானவாசம் என்றால் ஒரு மனிதன் நாட்டிலே வாழ வேண்டும், ஆனால் வாழக்கூடிய நபர் இவர்தான் என்று யாருக்கு தெரியக்கூடாது. அப்பேற்பட்ட அஜ்ஞானவாசத்தை செய்து கொண்டார்கள் விராட நாட்டிலே. அப்படி மற்ற நாடு என்று சொல்லக்கூடிய விராட நாட்டிலே பஞ்ச பாண்டவர்கள் உருமாறி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது துரியோதனாகப்பட்ட என்ன செய்தார்? பழமையா இருக்குதான் அந்த நாடு, பழமையா இருக்கும் போதே கண்டுபிடிச்சானா பாண்டவர்கள் அங்கதான் வாழ்றாங்க. பசு கூட்டங்களை கவர்ந்து சென்றான். அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து செல்லும் போது இந்த விராட நாட்டு மன்னுடைய மகனும் இந்த அர்ஜுனாகப்பட்ட பேடி உருவத்தை எடுத்து அந்த பசு கூட்டங்களை மீட்டு வந்தாராம். அப்பெல்லாம் போர்னா பசு கூட்டங்களை கவர்ந்து போவாங்க. அப்படி பசு கூட்டங்களை மீட்டு எடுத்து வந்தான். அப்பதான் எடுத்தான் அர்ஜுனன். அப்பேற்பட்ட பெற்றெடுத்த பிள்ளைக்கு சமமான ஒருவனை படுகை கூட்ட எவடியா இவன் போடு அவளை போல அதான் போட்டு சங்கி வழக்கத்துக்குள்ள இந்த ஐயோ 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 அப்பா ஆயிரம் தலை வாங்கி அதுவும் இதுக்குள்ளே 223 நம்பர் உலகம் என்றால் விஸ்வம் என்றால் உலகம், மித்ரன் என்றால் நண்பன். சரி, விஸ்வம் என்றால் உலகம், மித்ரன் என்றால் நண்பன். விஸ்வாமித்திரன் உலகத்திற்கே நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர் என்ன செய்தார்? கானகத்திலே தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது தேவடியா என்ன பண்ண பூலோகத்துக்கு வந்தான். பூலோகத்துக்கு வரும்போது ரிஷியை கண்டால் அவர் மீது ஆசை கொண்டார். இருவரும் ஒருவர் சில பல காலங்கள் வாழ்ந்தார்கள். தவத்தை கலந்தார் விஸ்வாமித்திரர். அழகான முறையில் இவ்வளவு வாழ்ந்திருந்தான். வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் பிள்ளையானது பிறந்தது. இவளுக்கு விஸ்வாமித்திரனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்பளை குழந்தை பிறந்து போச்சு. அந்த பெண் பிள்ளையானது பிறந்த உடனே பார்த்தார். பெண் குழந்தையானது பிறந்தது. பெண் பிள்ளையானது பிறந்தவுடனே தேவேந்திரன் பார்த்தான். மேனகா நாட்டியத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கும் போது விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லவும் இல்லையா ஒண்ணும் இல்லையா புறப்பட்டு போயிட்டார். தேவேந்திரனுடைய நாட்டியாடம். உடனே பெண் பிள்ளை யாரை விட்டு போனா? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் என்ன செய்தார்? நாமோ தவம் செய்யக்கூடிய ரிஷியாக இருக்கிறோம். பெண் பிள்ளையை தன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டிருந்தால் மற்ற ரிஷிகள் எல்லாம் என்னை ஏளனமாக ஏசுவார்களே என்று நினைத்து என்ன பண்ணறான்? அந்த படுபாவி அந்த பெண் புள்ளியை காட்டுல விட்டுட்டு கண்ணு மாதிரி போயிட்டான் விஸ்வாமித்திரன். பார்த்தது சாகுந்தரங்கள். சாகுந்தரங்கள் என்றால் மயில்கள். இந்த மயில்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பெண் குழந்தையை வளர்க்கத அழகா. அந்த பெண் பிள்ளையை வளர்த்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு என்ன பேரு? சாகுந்தலங்கள் சூழ்ந்து வளர்த்த காரணத்தால் சகுந்தலை என்று பெயர் வைத்து அழகான முறையில அந்த குழந்தை எதுவுமே துச்சலை என்று சொல்லக்கூடிய ஒரு மண்ணுக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். பெத்த புள்ளிய பரிந்தவை விட்டு போனா இவோ கொலடா விட்றா அவருங்களா மரியாதை சொல்கிறேன். கொட்டாத எருமாடு அவுத்தும் போது அந்த எருமாடை காட்டுறா, இந்த எருமாடு அந்த எருமாடு பாக்குது. மூணு பேரு என்ன இவங்க எல்லாம் ஸ்ட்ரிப் காட்டு வர்றாங்களா? யாரு நீங்க எல்லாம்? பெண்கள் ஐயா. ஆமா, நீங்க தான் பொண்ணுங்க. நாங்க என்ன போட்டீங்களா? நாங்க நீ முதல்ல சொல்லுறது பொட்ட
அறிவு காட்ட பையா புத்தி காட்ட பையா ஓடா பார்த்தா தேடியா பையா ஏய் யாரு நீங்க ஐயா நாங்கள் தான் தேவலோகத்து பெண்கள் தேவலோகத்துக்கு பெண்கள் உன்னுடைய பெயர் என்னுடைய பேர் தான் தேவசேனா தேவசேனா என்ன புத்தகம் பேர் டேய் தேவசேனாடா ஏய் மூவரும் இங்க வர காரணம் தேவசேனான்றாவா ஏய் உன்னுடைய பெயர் என் பேரு தெரியாது போடா. ஏய் வாடா ஆட்டம் கூட சொல்லுங்க நான் வந்து எவ்வளவு கஷ்டம் பூஜை போடும்போது சொல்லிட்டு போயிடும், காமெடியா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அது பேசாதுன்னு. எவ்வளவு நீ படிக்கிற? சரி விடு, ஒண்ணு. மூவரும் இங்க வர காரணம் ஒண்ணு ஏய், யாரு நீங்கெல்லாம்? தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் தான். மூவரும் இங்க வர காரணம் தூங்குறதுக்கு எத்தனையுமே சொல்லிடுறேன் நானு. ஒண்ணுங்க முன்னாடி எடுக்காத. அவங்க சீப்பா நினைப்பாங்க. இல்ல கண்ணாடியா நினைப்பாருங்க வாய்க்கான குத்தினா நான் என்ன பண்ண முடியும்? கண்ணு மரண சொன்னீங்கதா தெரியுங்க. கீழே போட்டு வந்து போட போடுங்க. தெரியாது உனக்கு. அது என்னத்துக்கு வாங்கி? ஏய், உன்னோட பேர் ஏடா சொல்லல. அடிக்கு ரெண்டு பேட் அவங்க அம்மால அரைப்படி மூத்திரம் பெய்வேன். மீதி வேலை பெண்ணி போ. நாங்க வாட்டர் சர்ச் பண்ணிக்கிறோம். மாடி எடுத்து மாற முடியாது. என்ன எது மாதிரி சொல்லு பாப்பா. டேய் சரி, அது என்ன பெத்து மாட்டேங்குது? அது ஒரு இல்லனாலே ஒரு மாதிரி ஆகி போறா தலை ஓஹோ சரிதான். அது வந்து அவனுக்கு ஒரு மாத்திரை மாதிரி அவனுக்கு சொல்லிங்க. கம்யூனிட்டி பையா என்னம்மா? வேண்டாம். தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடியவளின் ஒருவள். என்னுடைய பெயரோ திலோத்தமை. ஹாய் मैं पता थिला जिम्मिया கம்யூனிட்டி பையா உன் பேர் என்னம்மா? கடவுளே சொல்லாதீங்க. உள்ள போடு தேவை. ஏய் ஏய் பேர் என்ன? போய் பேர் தான் அழக சுந்தரி யாரு பேர் வச்சிருக்க? அழகு சுந்தரி. நீ முன்ன பின்ன பாத்துக்கிறியா? பாத்துருக்கனே எப்படி பாங்க? மாறி என்ன காமிச்சிருக்காரு அழகு சுந்தரி பாத்து என்னடா உன்னுடைய பெயர் உன் பேரு தான். அட சவுடிக்கார மக்கள் ஜாலியா இருக்கா சவுடிக்காரடியா பாயா நான் எட்டு தடவை சொல்லுவாங்க. என்னடா என்ன நினைச்சுக்கிறா ஆனா அரசி மாட்டெல்லாம் இங்கே ஏற்படாது கட் பண்ணிடுவேன். அடுப்புல அறுவாலை காய வச்சு பட்டையா 2 பேருக்கு சூடு போடுவேன். என்னென்ன வச்சுக்கோ அவன் கேட்டான் அவனுக்கு போய் கேட்டு என்னன்னு மூவரும் வர காரணம் தேவ சபையில் நாட்டியம் அவருடைய தவத்தை கலைச்சி கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என் அண்ணன் தவத்தியா அது ஆடவாமா
இந்த மனம் அரங்கோ தான் உறங்கே ஆறு கடல் நீர் உறங்கே இறங்கோ தான் உறங்கே திருவாளுக்கா உறங்கே நான் உறங்க வழி இல்லையே ராசா அதியத்து கிடைக்குது மோரோசா சங்கிப்புள்ள அடங்கிடுமாக கேளறி நீரு அரங்கோ தான் உறங்கே ஆறு கடல் நீர் உறங்கே இறங்கோ தான் உறங்கே திருவாடுக்கா உறங்கே நான் உறங்க வழி இல்லையே ராசா இங்கே அதியத்து கிடைக்குது மோரோசா எதுக்காக சாட்டை கொண்டு இப்படி எங்களை வேட்டையாடுகிறான்? வேண்டாம். எதற்காக சாட்டை கொண்டு எங்களை வேட்டையாடுகிறார்? போய் பேர் போய்தான் கொழுப்பேறி போய். நம்மள போய் போய் அவங்க 3 பேர்ல போய் போய் வந்துறாங்க. டேய் விடக்கூடாது இவங்களே. விடாத.